டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை சுற்றுவட்டாரத்தில், குறிப்பாக மேலூர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது மேலூரில் இருந்து மதுரை நோக்கி பொதுமக்கள் நடைபயணம் சென்ற நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பான சூழல் தற்போது நிலவி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. ஒரு மாபெரும் மக்கள் கூட்டம் திரண்டு அந்த பேரணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் போலீசார் தற்பொழுது அங்கு இந்த பேரணியை நிறுத்தும் பணியில் மும்முரம் காட்டி வரக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு தொடர்ந்து அங்கு மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் பொதுமக்களும் தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று நடைபெற இருந்த பேரணியானது தற்பொழுது போலீசாரால் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து செய்தியாளர் ஜெகநாத் இணைப்பில் இணைகிறார். ஜெகநாத், வணக்கம். இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரம் என்ன? மாவட்ட நிர்வாகம் தரப்பிலையும் சரி, பொதுமக்கள் தரப்புல இருந்தும் சரி, என்ன சொல்றாங்க? வணக்கம். இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் இன்று வாகன பேரணியில் மதுரை மாநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட போவதாக நேற்று வரை அவர்கள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் வாகனத்தில் வந்துதான் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று மதுரை மாநகர் பகுதியில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த மாநகர் பகுதியை சுற்றி பாதுகாப்பு பணியை அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி ஒரு போகன பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக மதுரை நரசிங்கம்பட்டி பகுதியிலிருந்து வாகன பேரணியாக 4000 பேர் புறப்பட்ட விவசாயிகள், வணிகர்கள், பொதுமக்கள் மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்திற்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, குறிப்பாக மேலூரில் இருந்து வரக்கூடிய மதுரை மாநகர் பகுதிக்கு வரக்கூடிய நெடுஞ்சாலை பகுதிகளில் தற்போது வாகனத்தில் வரக்கூடியதாக இருந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தற்போது நடைப்பயணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நடைப்பயணமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தற்போது இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதி முழுவதும் பார்த்தேனால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் சூழ்ந்துள்ளதால் தற்போது இந்த பகுதி மிகவும் பரபரப்பாகவும் போக்குவரத்து நெரிசலாகவும் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நரசிங்கம்பட்டி, மேலூர், கொட்டாம்பட்டி, சித்தம்பட்டி, டோல்கேட், ஒட்டக்கடை, மாட்டுத்தாவணி இந்த பகுதியில் தான் வருவதாக இருந்தார்கள். தற்போது அவர்கள் அனைவரும் நடைபாதையில் வருவது பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடன் குறிப்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேற்றிலிருந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடும் போது யாரையும் காவல்துறையினர் தாக்கக்கூடாது என்று தற்போது ஏற்கனவே முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவிப்பானது மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மதுரை மாநகர் காவல் ஆணையாளர் மத்தியில் தகவல் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது தற்போது இந்த போராட்டத்தில் தற்போது இவர்கள் எதிர்பாராத விதமாக நடந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாகனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அதற்கேற்ற அவர்கள் ஏற்பாடு செய்த நிலையில் தற்போது காவல்துறையினர் திட்டமிட்டு அடித்தனர். தற்போது இந்த போராட்டக்காரர்களை மதுரை திட்டமிட்டு வெளிப்பட்டிருக்கிற டோல்கேட் பகுதியிலேயே அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்தாவது வாகனத்தில் சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும் என்று காவல்துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வு காணும் வரை நாங்கள் மத்திய அரசுக்கு இந்த தகவலை எப்படி கொண்டு சேர்க்க போகிறோம் என்பதை தற்போது இதன் வழியாக கொண்டு சேர்க்க முடியும். இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டால் மட்டுமே மத்திய அரசு செவிசாய்க்கும். அதனால் நாங்கள் போராட்டத்தில் நடந்துதான் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தற்போது கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது இங்கு பேச்சுவார்த்தை நடத்தாத பட்சத்தில் கேட்காத பட்சத்தில் மதுரை டு திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதி முழுவதும் தற்போது வாகனத்தில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூற வேண்டும். இவர்கள் போராட்டத்தை தற்போது கைவிடாத பட்சத்திலும் கூட காவல்துறையினர் கூறிய அறிவுரையின்படி தற்போது இவர்கள் வாகனத்தில் சென்று, குறிப்பாக அந்த 4000 வாகனத்தில் இவர்கள் சென்று அந்த காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் தலைநகரம் பகுதிக்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வந்தார்கள் என்றால் தற்போது இந்த நிலைமை சுமூகமாக முடியும். இல்லை என்றால் இவர்கள் போராட்டத்தை தொடரும் பட்சத்தில் இந்த பகுதி முழுவதும் தற்போது காவல்துறையினர் அவர்களை தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதற்கு பின்பு காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். விவசாயிகளும் பொதுமக்களும் காவல்துறைக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் அவர்களை கைது செய்யவும் தடியடி நடத்தவும் கூட இந்த பகுதியில் ஏற்படலாம், சூழல் ஏற்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.
நன்றி ஜெகநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள், வணிகர்கள், விவசாயிகளின் பேரணி ஒருபுறம், இதனால் நெருங்கி நிற்கும் போக்குவரத்து நெரிசல் மற்றொருபுறம், நிலைமையை சீராக்க போலீசார் மத்தியில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலையெல்லாம் திரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் மற்றும் ராமகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.